மட்டக்களப்பில் இருக்கிற புன்னச்சோலை காளி கோயில் அம்மாவை ஏன் அவ்வளோ மக்கள் அவ்வளோ பக்தர்கள் தேடி போகிறாங்க, என்னென்று இவ்வளோ கெதியாக இந்த ஆலயம் வளர்ச்சி அடைஞ்சது, அப்படி என்ன மகிமை இருக்கென்று பலருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமான ஒரு வீடியோ இந்த வீடியோ போகிறோம் பாருங்கள். அந்த அம்மாவோட மகிமையை பாருங்கள். நீங்களும் உண்மையாகவே நம்பி வாங்க. உங்களுக்குரிய என்ன குறை இருந்தாலும் அவளை உடனே தீர்த்து வைப்பாவு. நான் இதை முதல் ஒரு வீடியோவிலையும் போட்டிருக்கேன். அந்த வகையில் இந்த வீடியோவை பார்த்து அந்த புன்னச்சொல்ல காளியோட அம்மாவோட மகிமையை புரிஞ்சு கொள்ளுங்க. இதில் பாருங்கள், கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தட்டிவிட்றாங்க. அவ்வளோ மகிமை செஞ்சிருக்காவோ அம்மா. அன்பான உறவுகள் அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கு புன்னச்சொல்ல அம்மாட தீமிதிப்பு. அவங்களுக்கு ஒரு மகிமை ஒன்று செய்தவ. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமென்று ஆசைப்பட்றேன். என்னென்று சொன்னால், எங்களுக்கு மூத்த மகன் 2001 பிறந்தவர். பிறந்த நேரம் நார்மல் டெலிவரி தான். ஆனால் அவர் பிறந்தோடனே அழல. அப்போ அந்த நர்ஸ் அவங்க டாக்டர் எல்லாம் ஆளை தட்டி தட்டி அந்த அவரை காலை தலைகளை பிடிச்சி தட்டி பார்த்தாங்க. இவர் அழல. அப்போ என்னட்ட சொன்னாங்க, உங்களோட பிள்ளை அழுகுதில்லை, பிவி ரூமுக்கு, அதாவது கண்ணாடி பட்டிக்குள்ளே கொண்டு அந்த ரூமில் வைக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு தெரியும், அந்த பாபா கிட்ட சொன்னேன், நமக்கும் பிள்ளைக்கும் ஒரே நம்பர் கட்டுவாங்க கையில். அப்போ அதை எனக்கும் பிள்ளைக்கும் கட்டிட்டு வேற கொண்டு போயிட்டாங்க. அப்போ நான் நினச்சினான், ஏதோ ஒரு நாள் 2 நாளையால் திருப்பி கொண்டு வந்துடுவாங்க, தருவாங்கன்னு சொல்லி. அப்படி இருந்து இப்படியே நாள் போயிட்டு 7ஆம் நாள் இவரை டாக்டரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, உங்களோட பிள்ளை தப்பாது, உங்களோட ஒய்ஃப்கிட்ட நீங்கள் பக்குவமாக சொல்லி அவൾക്ക് டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, நீங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போங்க, பிள்ளை தப்பினா ஃபோன் நம்பரை தந்துட்டு போங்க, நாங்கள் கால் பண்ணி சொல்லுவோம்ண்டு. அப்போ இவர் என்னட்ட அதை சொல்லலை. இவர் கூப்பிட்டாங்க, வாங்க வீட்டை, உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, வீட்டை போவோம்ண்டு. இப்போ நான் சொன்னேன், பிள்ளையை விட்டுட்டு இப்படி வார, நான் வரமாட்டேன் அண்டு. அப்போ இப்படியா 2 பேருக்கு இவர் ஒரே கூப்பிடுற அம்மா. அப்போ இவர் போய் அம்மா அவங்கள்ட்ட வீட்டை சொல்லிட்டார். அப்போ வீட்டை எல்லாருக்கும் தெரியும். அப்போ அம்மா எல்லாம் போவோம், வாங்க தம்பியை பிறகு நம்ம எடுப்போம்னு சொல்லி. இப்போ நான் சொல்கிறேன், இல்லை, இந்த பிள்ளையை விட்டுட்டு நான் வரமாட்டேன், நான் இருக்க போகிறேன்ட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். இருந்து ஒரு 14ஆம் நாள் இவர் தம்பியை நாங்கள் தாயும் தகப்பனும் போய் பார்க்கலாம். நாங்கள் 2 பேரும் போய் பார்க்குறதுக்கு எல்லாம் விட்டுருக்கேன். அப்போ நாங்கள் போய் பார்க்குறது, தூக்க தர மாட்டாங்க, பார்த்துட்டு வரலாம். அப்போ இவர் சொன்னார், இப்படி சர்ஜன் இவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நீங்கள் உங்களோட ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு. இவர் சொல்லியிருக்கேன், இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை டாக்டர், அவள் அழுது கொண்டிருக்கிறா, அப்போ சொல்லலைன்ட்டு. அப்போ அவர் சொல்லியிருக்கார், இனி பிள்ளைய நிலைமை மோசமாக இருக்குது, நீங்கள் அவைய கூட்டிகிட்டு வாங்க, நான் சொல்கிறேன்னுண்டு. அப்போ இவர் என்ன சொன்னார், இப்படி சர்ஜன் வேறு சொல்கிறாருண்டு. அப்போ நாங்கள் போக அவரை ரூமுக்குள்ளே எங்களை 2 பேரையும் எடுத்துட்டு அதெல்லாம் சொன்னார், அம்மா இப்படி உங்களோட பிள்ளை அழுக்கு தண்ணி, அதாவது உங்களோட கெப்பை வடித்து அதில் இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டார். குடித்தா ஒரு பெரிய ஆள் நஞ்சு குடிக்கிறதுக்கு சமந்தான் அந்த அழுக்கு தண்ணி. அதால் உங்களோட பிள்ளை தப்பாது, அதாவது 80% அவங்களோட ஹார்ட் துடிக்கணும், சின்ன பிள்ளைகள்றது. இவருக்கு 40% குறைஞ்சிட்டுது. அப்போ அதால் ஒன்றுமே செய்ய முடியாதம்மா, நீங்கள் உங்களை திடப்படுத்துங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அருளை கோவிக்கிறது, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி சர்ஜன் சொன்ன பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அம்மாள்ற கதவு திறந்து திருவிழா நடக்குது. அப்போ ஏற்கனவே நான் அந்த 14 நாளும் அழுது சாப்பிடாம, என்னென்ன பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் பிள்ளைகளோடு இருக்கும்போது நான் மட்டும் பிள்ளை எல்லாம் இருக்கிறேன்னு, அந்த பிள்ளை இல்லைன்றது ஒரு இது இருக்கு. அப்போ அப்படி அழுது கொண்டு இருந்துட்டு நான் என்ன செய்கிறேன், சரி, இனி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சொன்னேன், நீங்கள் 2 பேரும்
பிள்ளைய பார்த்துட்டு போங்கண்டு. இப்போ நாங்கள் 2 பேரும் போயிட்டு அது அந்த அவருக்கு கிட்ட போய் பார்க்குறேன்டா எங்களுக்கு வேற ஒரு உடுப்பு மேலால் ஒரு கோட் மாதிரி தருவாங்க. ஸ்லிப்பர் எல்லாம் மாற்றிட்டு தான் நாங்கள் அந்த போய் பார்க்கணும். அப்போ போய் பார்க்குறோம். 2 கையிலையும் ட்ரிப் ஏற்றிருக்காங்க, 2 காலையும் ட்ரிப் ஏற்றிருக்குது. மூக்குக்குள்ளே சுவாசம் ஆக்சிஜன் வச்சிருக்கிறாங்க. அதில் தான் வேலை செய்து கொண்டு இருக்குது. அப்போ நான் பார்த்துட்டு சரி வந்துட்டோம். வந்து அந்த இரவு அவர் சர்ஜன் கூப்பிட்டு சொல்கிறார் 14ஆம் நாள் பின்னேறம் எங்கள்கிட்ட 2 இவருக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ என்னட்ட சொல்கிறார். அப்போ அந்த இரவு வந்து இப்படி சொன்ன பிறகு எப்படி இருக்கும் ஒரு தாயில நிலைமை, முதல் பிள்ளை எவ்வளோ ஆசையோடு இருந்திருப்போம். அப்போ நான் அழுறேன். அப்போ இவர் சொல்கிறார் வாங்க வீட்டை போவோம் என்று சொல்ல நான் சொன்னேன் இல்லை நான் வரமாட்டேன், பிள்ளை இல்லாமல் நான் என் பிள்ளையோட தான் நான் வருவேன், இல்லாட்டி நான் வரமாட்டேன்னு சொல்லி நான் போகலை. அப்போ அந்த இரவு நான் அழுது இனி ஒரு இயலாது என்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டு விடியச்சாமம் ஒரு 4-4:30 மணி அப்படி இருக்கும். இப்போ கூட நான் அதை யோசித்து பார்க்குறேன், அது உண்மையாக இல்லை கனவு கண்டனா இல்லை அது உண்மையாக வந்தாவா எனக்கு அது இப்பயும் அது சொல்ல முடியுதில்லை. அப்போ ஒரு பொம்பளை சோப்பு சாரி கட்டி கையில் சூலா ஆயுதத்தோட என்னட்ட கேட்டால் வந்து ஏன் நீ அழுறாண்டு. அப்போ நான் அந்த டாக்டர் சொன்ன கதையை இவட்ட சொல்கிறேன். சொன்னோன்னே எனக்கு தெரியாது இது ஆரண்டு நான் சொல்கிறேன் இப்படி என்று சொல்லி அழுறேன். அப்போ சொன்னால் என்ன பாருன்னு சொன்னான். அவைய பார்த்தோன்னே அங்கே இருக்கிற அதே தத்துருவமான அம்மா தான் எனக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறா. அப்போ எனக்கு அவைய பார்த்தோன்னே கோபம் வந்துட்டு. ஏன்னு சொன்னால் நான் அவைய 15 வயசுலேருந்து கும்பிட தொடங்கினேன். அப்போ நான் சொல்கிறேன் இந்த பிள்ளை இப்படியான நிலைமையில் இருக்குது, நீ தெய்வம் இல்லை, நீ கல், நீ நான் என்று தான் கதைக்கிறேன். என்னடா எனக்கு அந்த பிள்ளை இல்லாமல் போப்பதுன்ற ஆத்திரம். அப்போ நான் சொல்கிறேன் நீ கல், நீ தெய்வம் இல்லை, அடுத்த வந்து ஏமாத்துக்காரி, நீ என்னை ஏமாற்றி போட்டா, நான் உன்னை அம்மான்ட்டு கும்பிட்டதுக்கு நீ என்னை ஏமாற்றி போட்டான்னு சொல்ல. அப்போ நான் நிறைய ஏசுகிறேன் நமக்கு. அவள் ஒன்றுமே பேசலை, பேசாமல் எல்லாத்தையும் கேட்டுட்டு நிற்கிறா. கேட்டுட்டு நின்றுட்டு என்னோட திருப்பி சொன்னா நீ என் பிள்ளடி, உண்ட பிள்ளைய நான் பறிப்பேனாண்டு கேட்டா. அப்போ கேட்டோன்னே எனக்கு ஏன் இப்படி சொல்கிறாவேன்ட்டு சொல்லிட்டு சிரிச்சா. என்னை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னா உண்ட பிள்ளைய எப்போ போய் பாருன்னு சொல்லி என்று சொன்னோடனே 4:30 மணி எனக்கு தனியாக போகவும் மேலாது, எழும்பி நடக்க முடியாது, அந்த அழுது சாப்பாடு இல்லாமல் கிடந்து அப்படி நிறைய இது. இப்போ இவர் வரும் வரைக்கும் நான் பார்த்து திரிக்கேன். இவர் ஒரு 7 மணி போல் வந்தார் காலையில். அப்போ நான் இவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை. நான் சொன்னேன் என்ன பிவி ரூமுக்கு கூட்டி போங்கன்ட்டு. இவர் சொல்கிறார் அங்கே போய் என்னத்தை பார்க்க போகிறீங்க, அங்கே போய் அழுவீங்க போனால். ஏன்டா முதல் நாள் டாக்டர் சொல்லிட்டார் இந்த கீரை வைக்க உங்களை பிள்ளை தவறிடுமெண்டு. அப்போ இல்லை நான் இவர்கிட்ட சொன்னேன் இல்லை என்ன கூட்டி போங்க. அங்கே நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். உள்ளுக்க போனோடனே உடுப்பு தருவாங்க, உடுப்பை மாற்றிட்டு ஸ்லிப்பர் எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் 2 பேரும் போகிறோம். எங்களோட பிள்ளையில் அந்த கையில் இருந்த ரிப்பை கலட்டி இருக்காங்க, காலில் இருந்த ரிப் 2 கலட்டி அதில் சேலன் போய் கொண்டு இருந்தது. ஆக்சிஜன் கொடுத்துருந்தவங்க அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டாங்க. நாங்கள் போகிறோம், டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் வளைச்சி நிற்காங்க. அப்போ எங்களை அந்த முதல் நாள் சொன்ன டாக்டர் எங்களை பார்த்தோன்னே ஒரு அதிசயமாக பார்த்துட்டு பிள்ளைய செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னார் என்ன நடந்துட்டு எங்களுக்கே தெரியுதில்ல, உங்களோட பிள்ளைக்கு இப்போ 80% சுவாசம் வேலை செய்யுது, அதால் நாங்கள் ஆக்சிஜனை கலட்டிட்டோம், பிள்ளையை தூக்கி கொடுங்க தாயிட்டுன்னு சொல்லி 15 அண்ணாத்தை நான் இந்த பிள்ளையை தூக்கினான். அதில் இருந்து நான் 10 வருஷம் அவட தீயில் இறங்கியிருக்கிறேன். கடைசி இங்கே 2012ஆம் ஆண்டு இங்கே வார வருஷம் நாங்கள் குடும்பத்தோடு எல்லாருமே, அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டார், எல்லாரும் தீப்பாஞ்சு தான் கடைசியாக இங்கே வந்தோம்.
அவர் அந்த வருத்தப்பட்டது வந்து அது மட்டும்தான். இப்போ நல்லா இருக்கிறார். இப்போ அவர் திருமணம் முடித்து அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எங்களுக்கு ஒரு பேத்தி இருக்கிறாள், ஒரு லட்டு குட்டி மாதிரி. உண்மையில அவளோட அதிசயத்தை சொல்ல முடியாது. போகாத நீங்கள் போங்க. இந்த 14 வருஷம் நான் இங்கே வந்து அந்த 14 வருஷமும் நான் அவக்காக விரதம் இருப்பேன். இப்போ இன்றைக்கும் நான் விரதம் இருக்கிறேன். போகாத நீங்கள் அவட